உயிரான விடுதலை சிறுத்தைகளே. சாதி ஒழிப்பே சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எழுச்சி தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுச்சி தமிழரின் ஆணைக்கிணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. கடலூர் மாவட்டம் புவனகிரி ஒன்றியம் அகர ஆலம்பாடி கிராமத்தைச் சேர்ந்த தலித் ஊராட்சி மன்ற தலைவர் அன்பழகன் மீதான பொய் வழக்குகளை ரத்து செய்யக்கோரி கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கடலூர் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் ப. தாமரை செல்வன் தலைமையில் மனு கொடுக்கப்பட்டது. இந்நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் நகர செயலாளர் செந்தில், மாவட்ட நிர்வாகிகள் சாமிதுரை, திருமுட்டம் ஒன்றிய செயலாளர் ரவி, கம்மாபுரம் ஒன்றிய செயலாளர் மணிவாசகம், ஒன்றிய பொருளாளர் ரஜினி, திருமுட்டம் நகர செயலாளர் குப்புசாமி, ஒன்றிய துணை செயலாளர் சிறுவரப்பூர் குமார், வழக்கறிஞர் செல்வம், பெருவரப்பூர் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் நிர்வாகிகள், கடலூர் ஒன்றிய கவுன்சிலர் சிறுத்தை சீனிவாசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி ஒன்றியம் அகர ஆலம்பாடி என்ற கிராமத்தில் ஊராட்சி மன்ற தலைவராக அன்பழகன் என்பவர் தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர் இருக்கிறார். அவர் மீது வேண்டுமென்றே அந்த ஊராட்சி மன்ற செயலாளரும் அந்த ஒன்றிய பெருந்தலைவரும் சேர்ந்து வேண்டுமென்று அவர் மீது பொய் புகார் கொடுத்து திட்டமிட்டு ஒரு பெண்ணை வைத்து ஒரு பொய் புகார் கொடுத்து சேத்தியாத்தோப்பு காவல் நிலையத்தில் அவர்கள் புகார் மனு அளித்துள்ளார்கள். அவர்கள் கொடுத்த பொய் புகாரின் அடிப்படையில் அவர்கள் வழக்கு பதிவு செய்துள்ளார்கள். அந்த வழக்கு பொய்யானது என்று கூறி அந்த கிராமத்தை சேர்ந்த அனைத்து கட்சியினரும் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் இன்று கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களை சந்தித்து இன்று அந்த வழக்கினை தீர விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், உண்மையை கண்டறிய வேண்டும் என்று எஸ்பி அவர்களிடம் இன்று மனு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சி விடுதலை சிறுத்தை கட்சியின் கடலூர் நகர செயலாளர் செந்தில், திருமுட்டம் ஒன்றிய செயலாளர் ரவி, ஒன்றிய அமைப்பாளர் சாமிதுரை, ஒன்றிய நகர செயலாளர் குப்புசாமி, திருமுட்டம் நகர செயலாளர், கமாபுரம் ஒன்றிய செயலாளர் மணிவாசகம் மற்றும் ஒன்றிய பொருளாளர் ரஜினி, ஒன்றிய துணை செயலாளர் சேவல் ஜெயக்குமார், உத்தரவேல் உள்ளிட்ட ராஜ்குமார் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் விரைவில் பங்கேற்றார்கள். மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் உடனடியாக தீர விசாரித்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதி கூறியுள்ளார். மத்திய அரசின் புதிய வேளாண் சட்டங்களை திரும்பப் பெறக் கோரியும் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டை பறிக்கும் வகையில் நடைபெற்ற வங்கி அதிகாரிகளுக்கான தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தியும் அரியலூர் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொறுப்பாளர்களை ரவுடி பட்டியலில் சேர்க்க முயற்சிக்கும் போலீசாரை கண்டித்தும் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் காந்தி பூங்கா முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஒருங்கிணைப்பாளர்கள் மாவட்ட துணை செயலாளர் கதிர்வளவன், தொகுதி செயலாளர் இலக்கியதாசன், அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை மாநில துணை செயலாளர் சி.பி. ராசா ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில பொறுப்பாளர் அன்பானந்தம், அரியலூர் தொகுதி செயலாளர் மருதவாணன், ஒன்றிய செயலாளர் உத்தரபாதி, தொகுதி துணை செயலாளர் பாலமுருகன், ஒன்றிய செயலாளர் சுள்ளங்குடி கண்ணன், ரஞ்சித்குமார், செந்தில்குமார், மாநில துணை செயலாளர் கருப்புசாமி, மாநில தேர்தல் குழு தனகோடி, மாவட்ட அமைப்பாளர் பாலசிங்கமாறன், சிறுகள்ளத்தூர் கந்தன், ஜெயக்குமார், ஒன்றிய செயலாளர் தலித் வெற்றி, சதீஷ்குமார், தீரன், ஐயம்பெருமாள், ராஜசேகர், அருள்ஜோதி, கவர்னர் ஜெயங்கொண்டம் பொறுப்பாளர்கள் ரத்தினகுமார், நிலைய பாரதி, வீரமணி, தங்க அருண் சத்யநாதன், மாரிமுத்து, குமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை முன்வைத்து முழக்கங்களை எழுப்பினர். இடஒதுக்கீட்டில் எஸ்சி, எஸ்டி ஆகிய பிரிவுகளிலிருந்து என்பிசி பிரிவிலிருந்து எஸ்சி பிரிவுக்கு 10% ஒதுக்கீடு செய்வதை ரத்து செய்ய வேண்டும். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி தாலுகாவிற்கு உட்பட்ட தொழுதூர் ராமநாதபுரம் கிராமத்தில் தலித் பொதுமக்கள் பயிற்சி செய்து வரும் சுமார் 20 ஏக்கர் விளைநிலங்களுக்கு ஆதிக்க சாதியைச் சேர்ந்த திருசங்கு என்பவர் கடந்த 2009ஆம் ஆண்டு பட்டா வாங்கியதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த இடத்தினை காலி செய்ய வலியுறுத்தி கொலை மிரட்டல் விடுத்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் திருசங்கு பெயரில் உள்ள பட்டாவினை ரத்து செய்ய வேண்டும், அவர் மீது நில அபகரிப்பு வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என வலியுறுத்தி திட்டக்குடி வட்டாட்சியரிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மங்களூரு ஒன்றிய பொருளாளர் தொழுதூர்
ரமேஷ் தலைமையில் மனு அளிக்கப்பட்டது. அப்போது திட்டக்குடி நகர துணை செயலாளர் வழக்கறிஞர் கார்த்திகேயன், வடக்கு ஒன்றிய செயலாளர் காசி புயல், ஊடக மையம் பிரேம், அமைப்பாளர் ராஜா, தொண்டரணி திருமா காசி, கிளை செயலாளர் காசி, பிரகாஷ், திருச்செல்வன், ராஜசேகர் ஆகியோர் உடனிருந்தனர். SC/ST OBC பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டை பறிக்கும் வகையில் நடைபெற்ற வங்கி அதிகாரிகளுக்கான தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தியும், மருத்துவ படிப்பில் இடஒதுக்கீடு அளிக்க மாட்டோம் என்ற மத்திய பாஜக அரசின் நிலைப்பாட்டை கண்டித்தும் புதுச்சேரி மாநில காரைக்காலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாநில துணை செயலாளர் செந்தமிழ் செல்வன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை கனல், தமிழரசி, கலைவாணன், வல்லவன், அரவரசன், பாபா பக்ருதீன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். வேலூர் மாவட்டம் காட்பாடி காங்கேயநல்லூர் பஜனி கோயில் தெருவை சேர்ந்த இளைஞர்கள் ஏராளமானோர் மாற்றுக் கட்சியில் இருந்து விலகி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை செயலாளர் பிரேம்குமார் தலைமையில் தங்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைத்துக் கொண்டனர். இதனையடுத்து அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளித்ததோடு அங்கு முகாமும் அமைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாநில அமைப்பு செயலாளர் நீலச்சந்திரகுமார், இஸ்லாம் ஜனநாயக பேரவை மாவட்ட துணை செயலாளர் ஜாஃபிர், ஜனநாயக பேரவை மாநில செயலாளர் பிலிப், மாவட்ட பொருளாளர் வழக்கறிஞர் சஜின்குமார், மாவட்ட துணை செயலாளர் இளங்கோ, அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதி செயலாளர் கோட்டி, மாவட்ட மகளிர் அணி தலைவர் மலர்கொடி, காட்பாடி சட்டமன்ற தொகுதி செயலாளர் சிறுத்தை சிவராமன், வேலூர் சட்டமன்ற தொகுதி செயலாளர் விஜயசாரதி, ஆனந்தன், விவேக் செழியன், சந்தோஷ், நித்யானந்தம், ராஜேஷ், முருகன், சுரேஷ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே ஓப்புல்லாபுரத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முகாம் பொறுப்பாளர் கண்ணதாசனின் சகோதரர் கருப்புசாமி என்பவர் தனது இருசக்கர வாகனத்தை தெருவின் அருகே நிறுத்திவிட்டு அருகில் உள்ள மண்டபத்தில் ஓய்வெடுத்துள்ளார். அப்போது ரோந்து பணியில் காவல்துறையினர் வாகனத்தை எடுத்து சென்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வாகனத்தை மீட்டுவர காவல் நிலையம் சென்ற கண்ணதாசனை காவல்துறையினர் இழிவாக நடத்தியதோடு தாக்கியும் உள்ளனர். இதனையடுத்து அவர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இது தொடர்பாக தகவல் அறிந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட துணை செயலாளர் பாவேந்தன், ஒன்றிய செயலாளர் ஜெயசீலன், மாவட்ட அமைப்பாளர் வாஞ்சிநாதன், மாணவர் அணி செல்லதுரை, வழக்கறிஞர் வாய்க்கால் சாமி ஆகியோர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு காவல்துறை அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் சாதிய வன்மத்தோடு நடந்து கொண்ட காவலர் சண்முக சுந்தரத்தின் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறை துணை கண்காணிப்பாளர் சிவாவிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் புகார் மனு அளிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் அச்சு ஊடக மையம் மாவட்ட அமைப்பாளர் கார்கி, தமிழ் புலிகள் கட்சியைச் சேர்ந்த ஒன்றிய செயலாளர் பாண்டி, சமூக ஆர்வலர் ராஜா மற்றும் ஓப்புல்லாபுரம் முகாம் பொறுப்பாளர்கள் அந்தோணி, கருப்புசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். கடந்த 18/10/2020 ஞாயிற்றுக்கிழமை இரவு புதாயக்குடி ஓவுலாபுரம் பகுதியைச் சேர்ந்த தம்பி கருப்பசாமி அவர்கள் வேலைக்கு சென்றுவிட்டு இயற்கை உபாதையை கழிப்பதற்காக தெருவுக்குள் வீனஸ் தியேட்டர் அருகே தெருவுக்குள் வண்டியை அவருடைய இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு பக்கத்தில் இருக்கின்ற குளத்து பகுதிக்கு சென்றிருந்த நிலையில் அங்கே ரோந்துக்காக வந்த காவலர்கள் அவருடைய பைக்கை எடுத்து சென்றுவிட்டு அதை அக்கம் பக்கத்தில் விசாரித்ததில் காவலர்கள் தான் எடுத்தார்கள் என்று சொல்லி கேள்விப்பட்டு அடுத்த நாள் 19/10/2020 அன்று திங்கட்கிழமை காலை 10 மணி அளவில் காவல் நிலையத்திலே சென்று விசாரித்த பொழுது நாங்கள் பைக்கை எடுக்கவில்லை என்று சொல்லி ஆய்வாளர் சொல்லி திருப்பி அனுப்பி. புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள தலித் ஊராட்சி மன்ற தலைவர்கள் சுதந்திரமாக செயல்பட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியரை சந்தித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மனு அளிக்கப்பட்டது. அப்போது மாநில பொறுப்பாளர் கலைமுரசு, புதுக்கோட்டை நகர செயலாளர் அண்ணாதுரை உள்ளிட்டோர் உடனிருந்தனர். மாவட்டத்தில் சுமார் 500 ஊராட்சி மன்றங்கள் இருக்கிறது. அதில் சுமார் 100க்கும் மேற்பட்ட தலித் சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஊராட்சி மன்ற தலைவர்களாக பணி செய்து வருகிறார்கள். அவர்கள் பல்வேறு இடங்களில் தலித் சமூகத்தைச் சேர்ந்த பெண்களும் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கின்ற பொழுது அங்கே பணியாற்றி கொண்டிருக்கிற ஊராட்சி மன்ற துணைத் தலைவர்கள், ஊராட்சி செயலாளர்கள், ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள், மற்ற முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் அவர்களை சாதிய ரீதியாக பணி செய்ய விடாமல் தடுத்து துன்புறுத்தி வருவதாக செய்திகள் வருகிறது.
தலித் இளம்பெண் சாதி வெறியர்களால் கூட்டுப்பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்தும் உத்தரப்பிரதேச அரசை தகுதி நீக்கம் செய்ய வலியுறுத்தியும் கடலூரில் மக்கள் அதிகாரம் அமைப்பு சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் ப. தாமரை செல்வன், மாநில அமைப்பு செயலாளர் திருமார்பன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. இன்றைய களத்தில் சிறுத்தைகள் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். நன்றி. உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே.